ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பர்சன்டேஜ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பர்சன்டேஜ் பார்ட் 1 வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் பார்த்துருங்க. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னாலே நம்ம கவர் பண்ண வேண்டிய ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 7th அண்ட் 8th புக். ஓல்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 7th-ஓட 3rd term அண்ட் 8th 3rd term. புது புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 7th-ஓட 3rd term அண்ட் 8th-ஓட 2nd term. ஸோ அதில் இருக்க சம்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 15 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதாவது 15 மாடல்ஸ். புக்கில் இருக்க எல்லா மாடலையும் ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு வேணும் அப்படின்னா இந்த புக்ஸ்ல இருக்கிற சம்ஸை எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். ஓகே, சம்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம், ஷாம்ஸ் மந்த்லி இன்கம் இஸ் 12,000. ஹீ சேவ்ஸ் 1,200. ஃபைண்ட் தி பர்சன்டேஜ் ஆஃப் ஹிஸ் சேவிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பர்சன்டேஜ் சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்மேட்ல முதல்ல எடுத்து எழுதிட்டு கால்குலேஷன் பண்ணோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சாமோட மந்த்லி இன்கம் 12,000, அவரோட சேவிங் பார்த்தா 1,200. அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ கொஸ்டின் வெரி சிம்பிள். 12,000ல 1,200 எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அது எக்ஸ் பர்சன்டேஜ். நம்ம போனத கிளாஸ்லேயே சொன்னோம், பர்சன்டேஜ் அப்படின்னா எனிதிங் டு தி டினாமினேட்டர் 100. ஸோ டினாமினேட்டர் 100 இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றோம் ஒரு ஃப்ராக்ஷன்ல. ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 12,000 is equal to 1,200. ஸோ இது நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதுறோம். ஸோ பர்சன்டேஜ் சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மெட்ல எழுதுறது மட்டும் தான் நம்மளோட டாஸ்க். அதை நம்ம ப்ராப்பராக முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பாதி சம் சால்வ் ஆயிட்ட மாதிரி தான். ஸோ கொஸ்டின் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, அவருடைய என்ன பர்சன்டேஜ் 12,000ல 1,200 என்ன பர்சன்டேஜ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 12,000. ஸோ நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 12,000 இஸ் ஈக்குவல் டு 1,200 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்தது இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 100ல இருக்க 2 0 இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,200. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 120 ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் ஆகிடும். ஸோ 1,200 by 120, 0 and 0 0 get cancelled. 12 அடிச்சோம் அப்படின்னா 1. ஸோ அப்படின்னா 10% is the answer. ஓகே, ஸோ 1,200ல 12,000ல 1,200 அப்படிங்கிறது 10% அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க கொஸ்டினை இந்த ஃபார்மெட்ல எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா you will get the answer. Fine. So answer is 10%. Okay, next model. Find the value of half percentage of 200. So first நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எல்லா சம்ஸுக்குமே நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான மாடல் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ half percentage அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதலாம், half percentage அப்படின்னாலே டினாமினேட்டர்ல 100 இருக்கும். ஸோ இப்படி எழுதுறோம். ஸோ half percentage, ஆஃப்னா எப்பவுமே மல்டிப்ளிகேஷன். ஸோ half percentage of 200 இதுதான் நமக்கு சம்ல கேட்டிருக்காங்க. ஸோ 1/2/100 அப்படிங்கிறத நான் 1/200 அப்படின்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 200. ஸோ 200 கேன்சல் ஆகிடும். I'll get 1. ஸோ half percentage of 200 அப்படிங்கிறது ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆன்சர் இஸ் 1. ஓகே, ஸோ இது நம்ம ரொம்ப ஈஸியா பார்த்த உடனே எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 100ல 1% என்னது 1. அப்போ 200ல 1% அப்படிங்கிறது 2. ஆனா அப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க, half percentage கேட்டிருக்காங்க. அப்போ 2ல பாதி 1. ஸோ 1% of 200 is 2. half percentage of 200 is 1. அவ்வளவுதான், இது கால்குலேஷன் தேவையில்லை. ஆனா ஜென்ரல் மாடல் இவ்வளவுதான். பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கனாலே டினாமினேட்டர் 100 போட்டு எழுதிட்டு எந்த நம்பரோட பர்சன்டேஜ் கேட்கறாங்களோ அதை இன்டூ போட்டு இங்க போட்டோம் அப்படின்னா we'll get the answer. Okay, next sum போயிடலாம். 48 is 32% of x. Find x. இது ஆல்மோஸ்ட் அவங்களே ஃபார்மேட்ல கொடுத்துட்டாங்க. ஸோ 32% ஆஃப் ஏதோ ஒரு நம்பர், ஆனா என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது. ஸோ 32% ஆஃப் x is equal to 48. ஏதோ ஒரு நம்பரோட 32% அப்படிங்கிறது 48. அது என்ன நம்பர் அப்படின்னு நம்மளை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ 32/100 into x is equal to 48. ஸோ x is equal to 48 into 100 by 32. ஸோ இப்போ
அது 8 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 4 and 6. 4 table cancel one, I'll get 25. So 25 into 6 is equal to 150. So 150 is the answer. So 150 ஓட 32% அப்படிங்கிறது தான் 48 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினா நீங்கள் போன சம்லேயே இதே ஃபார்மேட்டில் தான் எடுத்து எழுதணும். ஸோ பர்சன்டேஜ்க்கு ஃபார்மேட் இதுதான். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து இந்த ஃபார்மேட் நம்ம டிரைவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ தி ஆன்சர் இஸ் 150. Okay, so next model. In 2010, the population of a town is 1,50,000. If it is increased by 10%, find the population in 2011. So ஒரு வருஷத்துல ஒரு பாப்புலேஷன் ஒரு டவுன்ல எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 1,50,000 இருக்கு. அது 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அடுத்த வருஷம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ 1,50,000ஓட 10% முதல்ல எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 1,50,000 into 10/100 அப்படின்னு நம்ம போட்டோம்னா வில் கெட் 15,000. ஸோ இப்போ வந்து அது எவ்வளோ எத்தனை பர்சன்ட் நம்ம கேட்கல, பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் தி பாப்புலேஷன் இன் 2011 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தா ஆன்சர் இஸ் 15,000. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2000ல அவங்களோட பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 1,65,000. அதாவது 1,50,000 கூட இந்த 15,000 ஆட் பண்ணி ஆன்சர் போடுறோம். ஸோ வெரி சிம்பிள். 2010ல 1,50,000 இருக்காங்க. 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த வருஷம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட 10% கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இருக்கிற பாப்புலேஷன் கூட அதை ஆட் பண்றோம். சிம்பிள். ஸோ இதுதான் அதோட நெக்ஸ்ட் மாடல். இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் மாடல். மேபி இதில் ஏதாவது வேரியேஷன்ஸ் மட்டும் பண்ணலாம். 1 இயர் கேட்டிருக்கிறது 2012ன்னு கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம திருப்பி இந்த 1,65,000க்கு திருப்பி 10% கண்டுபிடிச்சா அதை இது கூட ஆட் பண்ணோம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வரலாம். பட் இந்த மாடல் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ ஃபைண்ட் தி டோட்டல் அமௌண்ட் இஃப் 12% ஆஃப் இட்ஸ் இஸ் 1,080. ஸோ ஒரு ஏதோ ஒரு நம்பரோட 12% அப்படிங்கிறது 1,080. அந்த டோட்டல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதே நம்ம திருப்பி அந்த ஃபார்மெட்டில் எடுத்து எழுத போகிறோம். ஒரு எக்ஸோட 12%. அந்த 12 எக்ஸ் என்ன நமக்கு தெரியாது. 12% of x is equal to 1,080. So x என்னன்னு கண்டுபிடிக்கணும். So x is equal to so 12 table 108 cancel பண்ணோம் அப்படின்னா will get 90. So answer is 9,000. So 9,000ஓட 12% தான் 1,080. ஸோ இப்போ இந்த ஆன்சர் என்ன அப்படின்னா 9,000. இதுவும் ஆல்ரெடி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின். நான் கொடுக்குற எல்லாமே ஒவ்வொரு மாடல். இதில் நிறைய சம்ஸ் இருக்கும் புக்ஸில். அதை ப்ளீஸ் ட்ரை அவுட் பண்ணுங்க. ஓகே, ஃபைண்ட் தி நம்பர். இது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின். இதுவும் டிஎன்பிசியில் 2-3 தடவை கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் எப்பவுமே ஒரு டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை போய் பாருங்க. எத்தனை பர்சன்டேஜ் சம் நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்க இந்த வீடியோக்கு அப்புறம். ஃபைண்ட் தி நம்பர் விச் இஸ் 15% லெஸ் தென் 240. அதாவது 240ல இருந்து அதோட 15% குறைஞ்சிச்சு அப்படின்னா அது என்ன நம்பரா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு நம்ம முதல்ல 240யோட 15% கண்டுபிடிக்கணும். ஸோ 240 into 15/100. ஓகே, 2 டேபிள்ல கேன்சல் பண்றேன். 5 12. ஸோ இதை திருப்பி 15 கேன்சல் பண்றேன். 3. ஸோ 12 into 3 is 36. ஆனால் ஆன்சர் இங்கே 36 கேட்கல. என்ன கேட்குறாங்க? 240ல இருந்து 15% லெஸ் ஆனால் என்ன நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆப்ஷனில் 36 இருக்கும். நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். 36 சூஸ் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா 240 minus 36. ஏன்னா கொஸ்டின் என்னன்னா 240ல 15 மைனஸ் பண்ணா என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ 240ல அதோட 15% மைனஸ் பண்ணா இட் இஸ் 204. ஸோ 204 is the answer. இது போன group 2 prelims ஓட question. 15% of total number of biscuit in a bottle is 30. Then the total number of biscuit is. ஒரு ஜார்ல பிஸ்கெட் இருக்கு. அந்த மொத்த ஜார்ல நான் 15% கால்குலேட் பண்ணா அதுல 30 பிஸ்கெட். அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தா அதே ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல எடுத்து எழுத போறோம்.
So 15% total எவ்வளோன்னு நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ 15% of x is equal to 30. ஸோ திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 15% of total number of biscuit in a bottle is 30. ஸோ மொத்த பாட்டில் எவ்வளோ இருக்கோ அதில் நான் 15% கால்குலேட் பண்ணால் எனக்கு 30 பிஸ்கெட் வருது. ஸோ அப்போ அந்த ஜார் ஃபுல்லாக எவ்வளோ பிஸ்கெட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டோட்டல் நம்பர் எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 15% எனக்கு எவ்வளோன்னு தெரியும். ஸோ அதனால நான் கொஸ்டின் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 15% of x is equal to 30 அப்படின்னு கண்டுபிடிக்க போறேன். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணிடலாம். 30 கேன்சல் பண்ணா 2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே டிவிஷனில் இருக்க 100 அந்த பக்கம் போகும், மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 200 இஸ் 200. ஸோ வெரி சிம்பிள். அதே ஃபார்மேட் தான் நம்ம திருப்பி திருப்பி எழுதுறோம். கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து எப்படி அதை டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கீ இருக்கு. ஓகே, ஸோ தி ஆன்சர் இஸ் 200. So next sum போயிடலாம். Meena spends 200 from her salary for recreation, which is 5% of her salary. What is her salary? So மீனா அப்படிங்கிறவங்க அவங்க சேலரியில இருந்து 2000 செலவு பண்றாங்க. அந்த 2000 அவங்களோட டோட்டல் சேலரியில 5%. அப்போ அவங்களோட டோட்டல் சேலரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. திருப்பி சேம் ஃபார்மேட். எக்ஸோட 5% தான் 2000. ஸோ அப்போ அவங்க டோட்டல் சேலரி என்ன? ஸோ டோட்டலில் 5% அப்படிங்கிறது 2000. அதை நான் இப்போ எழுதிட்டேன். இதை கால்குலேட் பண்ணால் நான் எக்ஸ் கிடைச்சிடும். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது அவங்க டோட்டல் சேலரி. அதில் அவங்க ரிக்ரியேஷன், அதாவது என்ஜாய்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுறது, என்டர்டெயின்மெண்ட்காக செலவு பண்ணுறது 5%. ஸோ டோட்டல் சேலரியோட 5% 2000. ஸோ எக்ஸ் அமௌண்ட்டோட 5% இஸ் ஈக்குவல் டு 2000 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ அதை ஃபஸ்ட் கேன்சல் பண்ணிக்கிறேன். I'll get 400. So x என்ன ஆகும் அப்படின்னா 400 into 100 பண்ணும்போது I'll get 40,000. ஸோ அவங்க டோட்டல் சேலரி அப்படிங்கிறது 40,000. ஸோ பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து ஜஸ்ட் இதே ஃபார்மேட் தான் எடுத்து எழுதுனா நமக்கு முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். ஓகே, the price of a suit is increased from 2100 to 2520. Find the percentage of increase. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். ஸோ இதில் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சூட் வந்து 2100 rupees காஸ்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து 2520 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 420 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம புக்கில் ஒரு ஃபார்முலாவே கொடுத்துருப்பாங்க. அதாவது தி அமௌண்ட் increased amount by original amount into 100. ஸோ எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ பை ஒரிஜினல் அமௌண்ட் இன்டூ 100. ஸோ இப்போ அதை அப்படியே நம்ம சம்மில் அப்ளை பண்ணுவோம். இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ 2100 இருந்தது, 2520 மாறி இருக்கு. ஸோ அப்போ இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது 420. ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோ 2100 இன்டூ 100. ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ண அப்படின்னா 0 and 0 will get cancel. 20 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது எனக்கு 2, இது 10. ஸோ இந்த 0 கேன்சல் ஆச்சு அப்படின்னா 20%. ஸோ 2100ல் 420 ஏறி இருக்கு. அந்த 420ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு தெரியும். 2100ல் 10% அப்படிங்கிறது 210. ஸோ அப்போ 20% அப்படின்னும் போது டபுள் இன்ட்டு 2 420. ஸோ அதாவது 20% ஏறி இருக்கு. நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரீசெக் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா 2100ல் 20% என்ன வரும் 420. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். அது ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் by original amount into 100. இதே மாதிரி டிக்ரீஸ் ஆனாலும் இதே தான், டிக்ரீஸ் அமௌண்ட் பை ஒரிஜினல் அமௌண்ட் into 100. புக்ல இது மாதிரி ஒரு 4-5 சம் மாடல் கொடுத்துருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின். The income of a person is increased by 10% and decreased by 10%. Find the net increase or decrease. ஸோ இந்த மாதிரி ஒரே நம்பர்ல ரெண்டு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ், இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆக்சுவலி ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100. ஸோ இந்த ஃபார்முலால ஜஸ்ட் நம்ம அப்படியே போட வேண்டியதுதான். இன்க்ரீஸா இருந்தா சம் பண்ணணும்,
இதே டிக்ரீஸா இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணும். ஸோ இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் அப்படியே ஒர்க் அவுட் பண்றேன். ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால நான் அந்த பாசிட்டிவ் நம்பரா யூஸ் பண்றேன். அடுத்து திருப்பி 10 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதனால மைனஸ் பண்றேன். ஸோ அடுத்தது ஏ இன்டு பி. ஏ அப்படிங்கிறது 10, பி அப்படிங்கிறது -10 by 100. ரைட்? ஸோ அப்ப +10 இன்டு -10 இந்த இடத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா -100/100. ஸோ 10 - 10 is 0. அதை விட்டுருவோம். ஸோ இப்போ இது -10 ஆயிடும். ஸோ டிவைட் பண்ணா I will get -1. ஸோ -1னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு விஷயத்தை நான் 10% ஏத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதுல இருந்து 10% குறைச்சேன் அப்படின்னா நமக்கு 1% நெட் டிக்ரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க -1. ஸோ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவாது இந்த மாதிரி 2 சைமல்டேனியஸா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை ரிமைண்ட் பண்ணி a + b + ab/100 போட்டுட்டு அதில் ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 100ன்னு ஒரு நம்பர் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க 110, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 110லேருந்து திருப்பி 10% டிக்ரீஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படிதான் நம்ம இதை பண்ணணும். ஸோ அது ரொம்ப லென்த்தியா போகும். இது ரொம்ப ஷார்ட்டா போகும். ஸோ அதோட ஷார்ட்கட் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாடல் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் அப்படிங்கிறதுனால a number is increased by 25. அப்போ நம்ம ஃபார்முலா படி இன்க்ரீஸ்னா ஆட் பண்ணுவோம், decreased by 20%. ஸோ decrease plus 25, decrease இருக்கு அதனால -20 by 100. So is equal to 25ல 20 போச்சு அப்படின்னா I will get 5. ஸோ இது வந்து -500 by 100. ஸோ டிவைட் பண்ணால் எனக்கு 5 வரும். ஸோ 5 - 5 is 0. அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா நோ சேஞ்சே இல்லை. ஸோ 25% போட்டுட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதில் 20% டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதில் எந்த விதமான சேஞ்சும் இருக்காது. திருப்பி நான் எந்த நம்பர் போட்டனோ அதே நம்பர் தான் எனக்கு வரும். இதை வேணால் நீங்கள் ஒரு தடவை கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஷார்ட்கட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடலும் கூட. ஸோ அதனால தான் சால்வ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் மாடல். ஓகே, இது நியூ புக்கில் இருக்க சம். When 60 is subtracted from 60% of a number to give 60, then the number is. இது நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுக்கறதா. சேம் திருப்பி அதே மாடல் தான். இது பாருங்க, 60% of a numberனா நம்ம எப்படி எழுதுவோம்? ஒரு நம்பர் இன்டூ 60/100. ஸோ எக்ஸோட 60%ல -60. ஸோ ஒரு நம்பர்ல இருந்து 60%ல நான் 60யை மைனஸ் பண்ண எனக்கு திருப்பி 60 வருது அப்படின்னா அது என்ன நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பக்கம் மைனஸ்ல இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு போகும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 60/100 இஸ் ஈக்குவல் டு அங்கே போகும்போது அது ஆட் ஆகும் அப்படின்னா 120. ஃபைன். ஸோ அப்படின்னா நான் அதை கேன்சல் பண்ணுறேன். I'll get 2. So x is equal to 200. ஓகே, ஸோ இதில் நம்ம கிராஸ் செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 200ஓட 60% என்னது? 120 இல்லையா? ஏன் அப்படின்னா 100ஓட 60% 60. அப்போ 200க்கு இன்ட்டு 2 120. ஸோ 120லேருந்து நான் 60 மைனஸ் பண்ணால் எனக்கு 60 வந்துருமா? ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது எனக்கு அப்படியே அப்ளிகல் ஆகுது. ஸோ 60% ஒரு நம்பரோட 60%லேருந்து நான் 60 மைனஸ் பண்ணால் எனக்கு 60 வரும். ஸோ அப்போ அந்த நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 200. ஓகே, நெக்ஸ்ட் மாடல். 15% of 25% of 10,000. இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் மாடல். நான் உங்களுக்கு எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா எங்கே நம்ம பர்சன்டேஜை பார்த்தாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் முதல்ல இப்படி எழுதிக்கிறோம். அதே மாதிரி எங்கே ஆஃப் பார்த்தாலும் மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கணும். ஸோ அதே மாதிரி திருப்பி 25% கொடுத்துருக்காங்க. ஸோ 25/100 ஆஃப் 10,000. ஜஸ்ட் நம்ம எடுத்து எழுதுறது தான் இருக்குது. ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா போன தடவை நமக்கு மாடல் குரூப் 2 மாடல் கொடுத்ததில் பர்சன்டேஜ் 4 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது 15 × 25. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 375. அதாவது 10,000ல 25%. ஓகே, ஸோ 10,000ல
25% எடுத்தோம் அப்படின்னா 2500, அதில் 15% கால்குலேட் பண்ணி நமக்கு கரெக்டாக இதே ஆன்சர் வரும். ஸோ இந்த மாடல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். 15% of 25% of 10,000 is 375. So the answer is 375. Okay. Next model. A student gets 31 marks in an examination but fails by 12 marks. அதாவது ஒரு பர்சன் 31% எடுக்கிறாரு ஆனா அவர் 12 மார்க்ஸ்ல ஃபெயில் ஆயிடுறாரு. If the pass percentage is 35, find the total marks of the examination. ஸோ நம்ம கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸி. பார்க்க ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்டூடெண்ட் 31% மார்க்ஸ் எடுக்கிறாரு ஆனா அவர் 12 மார்க் கம்மியா எடுத்ததுனால ஃபெயில் ஆயிட்டாரு. ஆனா பாஸ் பர்சன்டேஜ் வந்து என்னன்னா 35%. அதுதான் இந்த கொஸ்டின்ல இருக்க க்ளூ. நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஃபைண்ட் தி டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். அப்போ மொத்த எக்ஸாமோட மார்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்க வேண்டிய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 35, அவர் எடுத்தது 31. அது எவ்வளோ டிஃபரன்ஸ் மார்க்னு சொல்லிட்டாங்க, 12%. அப்போ 35 - 31 அப்படிங்கிறது 4%. ஏதோ ஒரு எக்ஸில் 4% அப்படிங்கிறது 12 மார்க். ஸோ அப்போ அந்த எக்ஸை கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துடும். சிம்பிள். கொஸ்டின் பார்க்க டிஃப்ரெண்டாக இருக்கு, ஆனால் மாடல் அதே தான். ஸோ 4% டிஃபரன்ஸ் இருக்கு பாஸ் ஆனதுக்கும் ஃபெயில் ஆனதுக்கும். அந்த 4% அப்படிங்கிறது 12 மார்க். ஏன்னா அந்த மார்க் அதை தான் கொடுத்துட்டாங்க. 35% எடுத்திருக்கணும், ஒரு 31% எடுத்திருக்காரு, 4% கம்மியாக எடுத்திருக்காரு. அதுதான் என்ன சொல்லிட்டாங்க, இஸ் கெட்ஸ் 31% ஆஃப் மார்க்ஸ் இன் எக்ஸாமினேஷன் பட் ஃபெயில்ஸ் பை 12 மார்க்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பாஸ் பண்றதுக்கு வேண்டிய அந்த 4% தான் அந்த 12 மார்க். ஸோ 4% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அதே சேம் மாடல் தான். ஸோ அதை நம்ம எழுதினாலே நமக்கு முடிஞ்சிடும். சிம்பிள், சேம் ஃபார்மேட். 4% of x is equal to 12. Cancel பண்ணா 3. So x is equal to 300. So அந்த ஸ்டூடெண்டோட டோட்டல் மார்க் 300. மொத்தமாக ஒரு எக்ஸாம் எழுத 300க்கு எழுதியிருக்காரு. ஸோ அதில் 4% அப்படிங்கிறது 12 மார்க் அப்படின்றது தான் க்ளூ. ஸோ கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் டேக் மோர் தென் அ மினிட். ஆனால் என்ன, நம்ம அந்த கொஸ்டினில் இருக்க க்ளூ கண்டுபிடிக்கிறது தான் நமக்கான டாஸ்க். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் சம். If the ratio of boys and girls in a class is 5:3, if 16% of the boys and 8% of the girls are failed in an examination, then find the percentage of pass students. அதாவது ஒரு கிளாஸ்ல இருக்க கேர்ள் டோட்டல் ஸ்ட்ரென்த்தை 5:3 அப்படின்னு பிரிக்கிறாங்க. 5 ரேஷியோல பாய்ஸும் 3 ரேஷியோல கேர்ள்ஸும் இருக்காங்க. அதில் 16% ஆஃப் பாய்ஸும் 8% ஆஃப் கேர்ள்ஸும் ஃபெயில் ஆயிடுறாங்க. ஆனால் நம்மளை கண்டுபிடிக்க சொல்றது என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ பாய்ஸோட பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 100 - 6. நமக்கு தெரியும் பர்சன்டேஜ்னாலே 100 தான். ஸோ ஃபெயில் ஆனவங்க 16% அப்படின்னா பாஸ் ஆனவங்க 84%. ஸோ அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு 100 - 8. ஸோ ஃபெயில் ஆனவங்க 8% அப்படின்னா பாஸ் ஆனவங்க 92%. ஓகே, ஆனால் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, அதை ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த நம்பரை நான் எப்படி வேணால் மாற்றலாம். 5:3னாலும் ஒன்று தான், 10:6னாலும் ஒன்று தான். ஸோ அதை கேன்சல் பண்ணால் திருப்பி எனக்கு 5:3 தான் வரும். ஸோ அதுதான் ரேஷியோ. ஸோ இப்போ நான் என்னோட கால்குலேஷன் கன்வீனியன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையுமே ஆக்சுவலாக ஃப்ராக்ஷன் மாதிரி தான். ரேஷியோ இஸ் நத்திங் பட் A:B is equal to A/B. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு மேலே டினாமினேட்டர் நியூமரேட்டர் எடுத்துமே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா என்னோட ஈஸி கால்குலேஷனுக்காக. ஸோ டோட்டல் 800 ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ அதில் பாய்ஸ் 500, கேர்ள்ஸ் 300. ஸோ எனக்கு என்ன வேணும், பாஸ் பர்சன்டேஜ் தெரியணும், ரைட்? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 500 பாய்ஸ் தெரியும், பாய்ஸோட பாஸ் பர்சன்டேஜ்னா 84. ஸோ 84% ஆஃப் 500 plus 92% ஆஃப் 300 கண்டுபிடிச்சா எனக்கு மொத்தம் எத்தனை பசங்க பாஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ 92% ஆஃப் 300 அண்ட் 84% ஆஃப் 500. ஸோ 84% ஆஃப் 500 பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 420. அதே மாதிரி 92% ஆஃப் 300 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 276. அப்போ மொத்தம் பாஸ் ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னா 696.
ஆனா எனக்கு இது தேவையில்லை. என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி பெர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? பாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ பெர்சன்டேஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம், மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் 800, அதில் பாஸ் ஆனவங்க 696. ஸோ பெர்சன்டேஜ் கேட்கறதுனால நம்ம 100ல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 696 by 800 into 100. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 0 0 8 டேபிளில் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 8 8 64 5 87. ஸோ 87 is the pass percentage. ஓகே, ஸோ அவ்வளோதான். புக்கில் இருக்க 2 புக்கில், ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுத்துலேயும் இருக்க மேக்ஸ் எல்லா சம்ஸையும் ஆல்மோஸ்ட் நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக I'll give you explanation. Thanks for your times. Part 1 வீடியோ இருந்தால் அதையும் பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.